வணக்கம் திரு வைகை செல்வன். இந்த காவிரி நீரை பங்கிடுவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இந்த புதிய அறிவிப்பை தொடர்ந்து கன்னட அமைப்பினைச் சேர்ந்த சிலர் பல பகுதிகளில் வன்முறையில ஈடுபட்டு வராங்க. தமிழர்களுக்கு சொந்தமான கடைகளை அடித்து நொறுக்கி வராங்க. இப்பொழுது பெங்களூருவில் 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து உங்களுடைய ஒரு கருத்து? தமிழர்களுக்குரிய பாதுகாப்பு என்பதை உறுதி செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அந்த தெளிவான தீர்ப்பினுடைய அடிப்படையிலே தமிழகத்துக்கு தர வேண்டிய நீரை தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதே நிலையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை நாம் பெற வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் மிக தெளிவான ஒரு கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இதை முற்றாக புரிந்து கொள்ளாமல் தவறாக புரிந்து கொண்டு இருக்கின்ற கன்னட அமைப்பினர் தமிழர்களுடைய கடைகளை உடைப்பது, வாகனங்களை அடித்து நொறுக்குவது, தமிழர்களுடைய நடந்து சென்றால் கூட அவர்களை குறிவைத்து தாக்குதல் தொடுப்பது என்பது அடாத செயல், அத்துமீறுகிற செயல். ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே அவர்கள் சரியான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தும். ஆக அதனுடைய அடிப்படையிலே சற்று முன்னர் 144 தடை உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதை உடனடியாக அமல்படுத்தி தமிழர்களுக்குரிய பாதுகாப்பை உத்தரவாதத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து.